மனைவி கண்களை கட்டி அடித்து சித்திரவதை வைரலானதால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள நபரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவமானது ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டம் பலுப்பாடு மண்டலத்தில் உள்ள காஜுலபாடு கிராமத்தில் அரங்கேறி உள்ளது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த குருநாதம் பாலாஜி 9 ஆண்டுகளுக்கு முன்பு நெருங்கிய உறவினரான பாக்யலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 3 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான பாலாஜி தனது மனைவியை நாள்தோறும் கடுமையாக சித்திரவதை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அவர் தனது மனைவியை மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு மற்றொரு பெண்ணுடன் ஹைதராபாத்தில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாக்யலட்சுமி அந்த பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில் வேலை செய்து குழந்தைகளை படிக்க வைத்து வளர்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை கிராமத்திற்கு வந்த பாலாஜி பணத்திற்காக தனது மனைவியை துன்புறுத்த தொடங்கினார். மேலும் பாக்யலட்சுமி கைகளை கயிற்றுகளால் இருபுறத்தில் உள்ள கட்டையில் கட்டி வைத்து பெல்ட்டால் அடித்து தலைமுடியை இழுத்து கால்களால் உதைத்து காயப்படுத்தியுள்ளார். மேலும் பாலாஜிக்கு அவரது சகோதரி ரமணம்மா, அவரது கணவர் விஷ்ணு ஆகியோர் உதவி செய்தனர். இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை அவர்கள் அடித்து கொடுமை செய்துள்ளனர். மீண்டும் திங்கட்கிழமை இரவு மீண்டும் தாக்க முயன்றனர். ஆனால் அவர் தப்பித்து அருகில் உள்ள தேவாலயத்திற்கு சென்றார். அங்கு உள்ளூர்வாசிகள் பாக்யலட்சுமியை காப்பாற்றினர். இந்த விஷயம் சமூக ஊடகங்களில் வைரலானது. இதனையடுத்து செவ்வாய்க்கிழமை இரவு இன்ஸ்பெக்டர் வெங்கடேஸ்வர்லு கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட பாக்யலட்சுமியை மார்த்தாபுரம் மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் சிகிச்சைக்காக அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது கணவர், அக்கா மற்றும் அவரது கணவரை பிடித்து தற்போது தலைமறைவாக உள்ளனர். அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர்.